Hello friends, welcome to Karur Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு சூப்பரான சேவை வெரைட்டி தாங்க நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கு வந்து நான் வந்து இன்னைக்கு இடியாப்பம் வந்து செஞ்சு ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த இடியாப்பம் ரெசிபி வந்து எங்க சேனல்ல ஆல்ரெடி போட்டுருக்கோங்க. அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். பார்த்து செஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க, இப்போ வந்து இடியாப்பத்தை வந்து நல்லா கையில இந்த மாதிரி உதிரியா பிச்சு விட்டுருக்கேன். அடுத்ததா ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு கடாய் சூடாயிடுச்சுங்க. இதில் வந்து இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா இதில் கடுகு அரை டீஸ்பூன், உளுந்து அரை டீஸ்பூன். இப்போ கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. சீரகம் வந்து 1/4 டீஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் 4 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. ஃப்ரெஷ் கருவேப்பிலை ஒரு கொத்து. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கனிஞ்ச பழமாக இருக்கணும். அது கூடயே காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் நடுவில் கீறிட்டு 2 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆல்ரெடி நம்ம இடியாப்பத்துலையும் சுண்டல்லையும் உப்பு இருக்கனால இதுக்கு கொஞ்சமாக இதுக்கு அளவாக மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். அடுத்ததாக மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கிட்டு இருக்க ஸ்டேஜில் வெள்ளை சுண்டலுங்க. வெள்ளை சுண்டல் வந்து 1 கப் அளவுக்கு வேக வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இட்லி தோசையாக நமக்கு சாப்பிட்டு போர் அடிக்குங்க. அதனால இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா வந்து இதை வந்து வதக்கிக்கலாங்க. இப்போ வந்து இதில் நம்ம வந்து இது பண்ணி வச்சுருக்கக்கூடிய இடியாப்பத்தை சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா வந்து உடச்சி விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா அந்த ஃப்ளேவர் எல்லாமே வந்துட்டு இந்த இடியாப்பத்தில் ஏறணும். அதனால வந்து நல்லா வந்து இந்த மாதிரி குத்தி விட்டுட்டு கிளறி விட்டுக்கலாங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. உதிரியாக இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. ஃபைனலாக கொஞ்சமாக வந்து ஃப்ரெஷ் கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கி நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மணமாக இருக்கும் கொத்தமல்லி தழை சேர்த்துறதுனால. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ வந்து இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் நைட் வந்து இடியாப்பம் செய்கிறீங்க, இல்லை அது மீதி ஆகிடுச்சு அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரியும் செய்யலாங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் கரூர் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.